என் லைஃப்லேயே நான் ஒரு நல்ல முடிவு எடுத்த நாள்னா இந்த நாள் தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு தான் கிளம்பி ரெடி ஆகிட்டு இருந்தேன். என்ன நாள் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என்னோடய கல்யாண நாள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த சாரீ கட்டி ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாரியோ இல்லை ஒரு சுடிதாரோ எனக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கே ஃபங்க்ஷன் போனாலுமே ஃபஸ்ட்டு அதை தான் எடுப்பேன். ரிப்பீட்டடாக அதை தான் கட்டிகிட்டே இருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் எத்தனை வாட்டி இந்த சாரீ ரிப்பீட் ஆகும்னு எனக்கே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணிவிட்டு தலைலாம் வாரிட்டு நாங்களுமே கோயிலுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10 மாதம் வந்து பார்த்திங்கன்னா என் ஃபேஸில் எதுவுமே நான் பண்ண கிடையாது. நான் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ்லாம் பண்ணிவிட்டு ரொட்டீனாக இருப்பேன். ஸோ பாப்பா கன்சீவ் ஆனதுலேயும் எதுவுமே பண்ணாமல் இருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரெடி ஆகும்போது தான் என்ன நானாகவே உணர்ந்தேன். ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ என்ன தான் நம்ம புடவை கட்டினாலுமே அந்த பூ வச்சாதாங்க அவ்வளோ ஃபுல்ஃபில் ஆகுது. ஸோ அது எல்லாமே பண்ணிவிட்டு கோயிலுக்குமே ரெடி ஆகிட்டோம். ஸோ என்னோடய வீட்டுக்கார் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா நல்லபடியாக பிறந்துட்டோன்னா மாலை செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ சாமி பார்க்கும்போது அர்ச்சனை பண்ணும்போது இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா போகிற வழியிலே வந்து மாலையுமே வாங்கிட்டோம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா யார் கல்யாண நாளாக இருந்தாலும் சரி, யாரோட பர்த்டேவாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஃபஸ்ட்டு போகிற கோவில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் உள்ள ஆதி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு தான் போவோம். ஸோ அதெல்லாம் போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியே வந்து குமரக்கோட்டை முருகர் கோவில். ஸோ என்னோடய ஃபேவரெட் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான். ஸோ காளி அம்மன் பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி உள்ள முருகர் கோயிலுமே பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு ஈவினிங் போல் போனதுனால வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு டைம்ஸ் போனதே தெரியல. பசங்க நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்குமே பூஜை நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அதனால் ஒரு ½ வந்து நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. வெயிட் பண்ணி சாமி பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியாக பார்த்துட்டு பிரசாதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அவ்வளோ சந்தோஷமாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ